அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்ல இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். எந்த ஸ்டாக் எப்படின்னா நடக்கிற வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். இது முழுக்க மேத்தமெட்டிக்கல் கணக்கு அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. நீங்க சிந்திக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இது போடப்படுகிறது இந்த வீடியோ. வேற எந்த ஒரு நோக்கத்திற்கும் கிடையாதுங்க. நீங்க சிந்தித்து சரியான பாதையை தேர்ந்தெடுத்து அதை சார்ந்து படிச்சு அதுல நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணி வர்த்தகம் பண்ணலாம். ஆப்ஷன் பையங்கிறவங்க தயவு செய்து மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. டோட்டலி அது டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ போடுது. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட்டு. நம்முடைய ஆப்ஷன் கிளாஸ் கிட்டத்தட்ட 3-4 மாதத்துக்கு அப்புறம் இப்போதான் கிளாஸ் எடுக்கிறோம். அது வந்து ஜனவரி 12ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஜனவரி 12th கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டவங்களுக்கு எல்லாமே நான் டாபிக் எல்லாம் அனுப்பிச்சிட்டேன். சடன் ரூல் மீன்ஸ் வந்து அது வந்து மார்க்கெட் ரிலேட்டடான சில கேள்விகள்லாம் கேட்பேங்க. அது எப்படி என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கிளாஸ் கன்வெர்ட் பண்ணுறோம். அதனால வேற ஒன்றும் கிடையாது. சரி, இன்னைக்கு லெவல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இன்ட் இருக்கு. நான் இன்ட் சொன்னாலும் நீங்க வந்து மார்க்கெட்ல என்ன தயவு செய்து யாரு சொன்னாலும் நம்பக்கூடாது. மேக்ஸ் என்ன சொல்லுதோ அதை நம்புங்க. ஓகேங்களா? மார்க்கெட் நான் இதுக்கு சொல்லல, மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் இறங்கிட்டு எகைன் வந்து ஓப்பனுக்கு மேல சஸ்டைன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் மேல ஒன் சைடா 150 to 180 பாயிண்ட் அப் போகும். 150 to 180 பாயிண்ட் மினிமம் அப் சைட் போகும். மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்துட்டு எகைன் போயிட்டு மேலே ஓப்பனுக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு கீழே இருந்தால் இதை இக்னோர் பண்ணிட்டு. ஓகேங்களா? சரி, அதெல்லாம் விடுங்க. அது வந்து நம்மளுடைய ஹிண்ட் நான் எப்போவாது கொடுப்பேன். இப்போ ஆப்ஷன் கிளாஸ் இதில் 23,700 புட்டு 62 ரூபாய்க்கு பிலோ கீழே இருந்தால் நிஃப்டி ஏறும். நிஃப்டி அப்சைட் பாசிபிள். அதே 62 ரூபாய்க்கு எபோவ் மேலே இருந்தால் நிஃப்டி டவுன் சைட் பாசிபிள். அப்போ அங்க நான் சொன்ன இன்ட்டுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தமே கிடையாது. கரெக்டுங்களா? அப்ப ஏன் மார்க்கெட்டை வச்சு பண்ணக்கூடாதுன்றது இப்போ சொல்றேன்றது புரியுதுங்களா? அப்ப அதை சார்ந்து படிங்க. அதே போல இதுக்கு மேலதான் இருக்காரா கீழே தான் இருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் அதுவும் மேக்ஸ்ல தான் கண்டுபிடிக்கணும். அந்த லைனை போட்டு வச்சு கண்டுபிடிக்கிறதெல்லாம் வேற. மேக்ஸ்ல அதுல ஃபால்ஸா கூட மேலே இருப்பாங்க, அப்படியே ஒரே கண்டில் கீழே விடுவாங்க. ஃபால்ஸாவே கீழே இருப்பாங்க, ஒரே கண்டில் தூக்கிடுவாங்க. அதெல்லாம் ஏன் எதுக்கு நடக்குது எல்லாமே நம்மளால மேக்ஸ்ல கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அதே போல ஒரு பிரைஸ் இங்கிருந்து போச்சுன்னா ஒரு விலையில போயிட்டு ஐதர் இங்கிருந்து திரும்பணும் ஆறு ஐதர் அப்பாகும். அதே போல கீழே வந்தா ஒரு விலையில வந்து திரும்பணும் அப்பாகும். அதே போல அதுக்கு சடன் அங்கங்க ரூல்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், அங்கங்க வேல்யூஸ். அதுக்கு இடையில நமக்கு எங்கெங்க புக் பண்ணணும், எங்க என்ட்ரி எடுக்கணும், எதை வர்த்தகம் பண்ணணும் எல்லாமே நமக்கு தெரியணும். அது எல்லாமே நம்மளுடைய ஆப்ஷன் கிளாஸ்ல சொல்லித்தரப்படும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.